தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது கர்த்தரிடத்தில் மன்னிப்பு உண்டு. யாத்திரையாகமம் 20:7 நாம் வாசிக்கும்போது, கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குவரை தண்டியாமல் விடார். நம்முடைய தேவன் கர்த்தர் பரிசுத்த நாமத்தை உபயோகிப்பதில் நாம் எவ்வளவு ஜாக்கிரதையுள்ளாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாளின் செய்தி நமக்கு கற்றுத்தருகிறது. அதாவது, தேவனுடைய பரிசுத்த தூதர்கள் கூட தேவனுடைய நாமத்தை பயபக்தியோடு உபயோகிக்கிறார்கள். அவர்கள் உபயோகிக்கும்போது பாவ மனிதனான நாம் அவருடைய நாமத்தை கோபத்திலும் ஆணையிடுகிறோம். எவ்வளவு சாதாரணமாய் உபயோகிக்கிறோம். தேவதூஷணம் பாவ மனிதனின் உதலிலிருந்து வருவதை கேட்டு கர்த்தர் எவ்வளவாய் மனஸ்தாபப்படுகிறார். ஒரு பக்தி உள்ள மனிதன் தேவனுடைய நாமத்தை அலட்சியமாக உபயோகிக்க மாட்டான். கோபப்படுவது, திருச்சபையிலே தேவையில்லாத வார்த்தைகளை நான் பேசுவது, திருச்சபையிலே நாம் எப்படி இருக்கிறோம், திருச்சபையிலே என்ன வார்த்தைகள் நான் பேசுகிறோம், தேவன் உலாவிக்குள்ள இடத்திலே நாம் எப்படி இருக்கிறோம் என்று சொல்லி சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு முறை சர் கிறிஸ்டோபர் வெர்ன் என்பவர் பால்ஸ் கேத்தரல் ஆலயத்தை லண்டன் மாநகரில் உருவாக்கும்போது ஒரு பெரிய அறிவிப்பை போட்டிருந்தார். கர்த்தரின் ஆலயத்தை கட்டுகிறீர்கள், கர்த்தர் எல்லா விதமான வார்த்தைகளையும் கேட்டுக்கொண்டிருக்கிறார். நீங்கள் பேசும் மற்றும் சத்தியம் செய்யும் எல்லா வார்த்தைகளையும் அறிந்து கொண்டிருக்கிறார். தேவதூஷணம் செய்யும் எந்த ஒரு மனிதனும், வேலைக்காரனும், அவன் எவ்வளவு பெரிய வேலையை செய்தாலும் சரி, அவன் நீக்கப்படுவான். ஆலயத்தை கட்டத்தக்கதாய் மனிதன் எவ்வளவு ஜாக்கிரதையாய் இருப்பான் என்றால் நாம் எவ்வளவு ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து பிறக்க வேண்டாம். கெட்ட வார்த்தை உபயோகித்த மனிதனை அவனுடைய கிறிஸ்துவ முதலாளி ஒரு முறை கண்டித்தார். அவன் மனஸ்தாபப்பட்டவனாய், ஐயா, என்னை மன்னியுங்கள் என்றான். அதற்கு முதலாளி, என்னிடத்தில் அல்ல, கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேள் என்றார். பிரியமானவர்களே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் உள்ளத்தின் தியானங்களும் எப்போதும் உமது சமூகத்தில் பிரதியாயிருக்க கிருபைதாரும் என்று ஒவ்வொரு நாளும் வேண்டிக் கொள்ளுங்கள். அப்பொழுது நம் வார்த்தைகள் தூய்மையாகவும் கனியாவலாகவும் காணப்படும். எனவே தேவனுக்கு பிரியமான அன்பான பிறகுகளே, இந்த காலவேளையிலே ஆண்டவர் சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவர் நிச்சயமாய் நம்முடைய பாவங்களை மன்னித்து நமக்கு ஆசீர்வாதத்தை தர நமக்கு கட்டளையிடுவார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இந்த காலவேளையிலே பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.